நபிகள் நாயகம் அப்படிங்கிற பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதை சொல்ல முடியுமா நீங்க? அவர் ஆக்சுவலா இறை தூதரா இல்ல எந்த மாதிரி அது? அவர் இறை தூதர் தான். ஓகே. இந்த சாமியார்னு சொல்ல முடியாது. இந்த சமுதாயத்துக்கு இப்படி இப்படி இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் மக்கள்கிட்ட நீங்க பிரச்சாரத்தை எடுத்து வைக்கணும், ஒரு மனிதன்கிட்ட நீங்க இப்படிதான் பேசணும், அவர் உங்களுக்கு தீங்கு இழைச்சிருந்தா கூட நீங்க அவர்கிட்ட வந்து நற்குணமா பேசுங்க, உங்களுக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா கூட அவங்கள்ட்ட வந்து நீங்க அன்பான முறையில பழகுங்க. வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எங்களுக்கு தொகுத்து கொடுத்த மனிதர்னு பாத்தீங்கன்னா அவர் தான் இறை தூதர். அதனால வந்து அவர் வந்து எங்கள் உயிருக்கு மேலானவர். அது வந்து மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம். இப்ப இந்த முஸ்லிம்ஸா இருந்தவங்க கண்டிப்பா ஒரு 2 இடத்த விசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சவுதி அரேபியால இருக்க காபத்துல்லா, உமரா, ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க. முஸ்லிமா கண்டிப்பா ஏன் அந்த இடத்துக்கு போகணுங்கிறாங்க? என்ன ஸ்பெஷல் பண்ற முறையில இஸ்லாம் எங்கேயுமே யாரையுமே சொல்லாது. என்கிட்ட இப்ப வசதி இருக்கு, என்கிட்ட பணம் நிறைய இருக்குதுன்ற பட்சத்துல இருக்கும் போது நான் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். அங்க போய் என்னுடைய இந்த உலகத்துல நான் தெரிந்தும் தெரியாமலும் யாருக்காவது நான் பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தை வந்து அங்க வந்து நான் இது பண்ணிட்டு வர மாதிரி. அதனால வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வரணும். என்கிட்ட பணம் காசு இல்லைன்ற பட்சத்துல வந்துட்டு எனக்கு அது வந்து கடமைன்றது கிடையாது. இருந்தாலும் அதுக்காக நான் கடவுள்கிட்ட தௌபா கேட்டுக்கலாம்.